முடியாதுங்க. போலீஸ் இன்டிமேஷன் மெயில் நாங்க அனுப்பிச்சிடுவோம். இப்ப சிசி நோட்டீஸ் போலீஸர் வந்தா எடுங்க கொடுத்துட்டு போலீஸ் கூப்பிடுவாங்க. போலீஸ் வந்தா தான் நான் வண்டி தருவேன். போலீஸ் வந்தா தான் நான் தருவேன். சிசி நோட்டீஸ் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. சரிங்களா? என் ஐடி கார்டு காமிக்கணும். என் ஐடி கார்டு உங்க கையில காமிக்கிறேன். எல்லாமே காமிக்கிறேன். நான் நாம்ஸ் பிரகாரம் எடுத்துட்டு போய்க்கிறேன். கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா சிசிங்க? லோன் பண்ணி இல்ல அப்ப நீங்க லோன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களா? நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு. எம்ப்ளாயி சார். அதே மாதிரி நீங்க கோர்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வாங்க. சிசிங்கன்றது நீங்க கொடுக்கறது இல்லையா? கோர்ட்ல இருந்து கொடுக்கணும். ஆமாங்க. நீங்க தான் இப்ப சொல்றீங்க. யார் சார் பண்ணிக்கிறா? யார் பண்ணது? லோன் யார் பண்ணிக்கிறா? கோர்ட் லோன் பண்ணீங்க. நாங்க தான் லோன் பண்ணி கொடுத்திருக்கோம். சரிங்களா? அப்புறமே கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்க. நாம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு 3 மாசம் வச்சா அப்ப நீங்க 3 மாசத்துல எடுத்துக்கணும். ஏன் நம்ம உங்களுக்கு எடுக்கல? நான் தாராளமா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நாங்க இன்டிமேஷன் கொடுத்து சிசி நோட்டீஸ் கையில கொடுத்துருவேன். நான் எடுத்துக்கறேன். பேசிய கூட்டுவாங்க. போலீஸை கூட்டுவாங்க. போலீஸ் எதுக்கு சார்? போலீஸ் கூட்டுவாங்க. போலீஸ் வரணும். ஆமாங்க. போலீஸ் இன்டிமேஷன் ஆமா. எந்த பிரச்சனை அவங்க வந்தா தான் கொடுக்க முடியும். சரிங்க. உங்களுக்கு இன்டிமேஷன் நீங்க எனக்கு கொடுக்கலைங்க சார். எனக்கு கொடுக்கலைங்க நீங்க. உங்களுக்கு சார் உங்களுக்கு ஆமா நீங்க எனக்கு கொடுக்கணும்ல. எனக்கு கொடுக்கல. நோட்டீஸ் அனுப்பலைங்க சார். வந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. உங்கள மாதிரி எனக்கு போய் பேச தெரியாதுங்க. உங்கள மாதிரி போய் பேச தெரியாது. சரியா? என்ன நல்லங்க நோட்டீஸ் என்ன நோட்டீஸ்னு கேட்டனா ஒரே நிமிஷம் கேளுங்க. என்ன நோட்டீஸ்னு மாதிரி கேளுங்க. நீங்க என்னை கேட்காம இன்சூரன்ஸ் போட்டீங்களா? சார் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் பேசுற கேளுங்க. நீங்க நான் பேசுறேன். இன்சூரன்ஸ் தானே கேட்காம போட்டீங்களா? ரெண்டாவது வந்து ஏன் இவ்வளவு அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்திருக்கும் நான் சொன்னேன். சரிங்களா? நோட்டீஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் காப்பி வரலைங்க. அப்பவே நீங்க பேசல. பேசாம இருங்க நீங்க. சார் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் நீங்க சரி அப்ப எப்படி சார் சொல்ல முடியுங்க? அதுக்கப்புறம் அதுக்கு பர்சனல் லோன் போட்டு ஓகேன்னு சொன்னீங்களா சார்? அதான் நான் சொல்றேன். நீங்க கேட்காம அப்புறம் என்ன கேட்காம எப்படி பர்சனல் லோன் போட்டு எடுப்பீங்க? எப்படி சார் போடாம நீங்க கையெழுத்து அப்ப நீங்க சொல்லணும்ல. மிஸ்ஸஸ் கிட்ட கேளுங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அத நான் இருந்தேன்னு சொல்லி போட்டது நீங்க. அப்ப நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்க இன்டிமேஷன் கொடுக்கல. நீங்க நான் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்சூரன்ஸ் நீ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க. அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையுமே நோட்டீஸ் எல்லா நோட்டீஸ் அனுப்பியிருக்கு சார். இப்ப எல்லா நோட்டீஸ் எல்லாம் எது வரலைங்க. நோட்டீஸ் வரலைங்க. எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? நாங்க கரெக்டா வந்து போலீஸ் இன்டிமேஷன் எல்லாமே நாங்க கொடுத்துட்டு நீங்க போலீஸோட வந்தா வாங்க. அப்புறம் பாத்து நீங்க எதுக்கு சார் வரணும்? அவங்க வந்தா தான் நான் தருவேன். நீங்க வண்டி திருடிட்டு போக நான் விட மாட்டேன் சார். எதுக்கு சார்? எம்ப்ளாயியா நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஐடி கார்டு காமிக்கிறீங்களா? ஐடி கார்டு காமிக்கிறீங்களா உங்களுக்கு? நான் காமிக்கிறீங்களா? நான் சனிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். திருப்பி கொடுக்கலைனாதே உங்களுக்கு சீசிங் நோட்டீஸ் நாங்க வச்சிருக்கோம். சீசிங் நோட்டீஸ் எங்க கோர்ட்ல இருந்து வாங்கிருக்கீங்களா? சார் நம்ம ஆபீஸ்ல இருந்தா கொடுப்பாங்க. சீசிங் எதுக்கு வாங்கணும் உங்களுக்கு? வண்டி வந்து லோன்ஸ் கோர்ட் பண்ணி கொடுங்க சார். எதுக்கு கையெழுத்து போடுறீங்க? அப்ப நீங்க நான் உங்ககிட்ட வாங்க கிடையாதுங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் வாங்கியிருக்காப்ப. அவங்க நீங்க கொடுக்க கிடையாதுங்க எனக்கு. இல்ல சார். நீங்க கொடுக்கறது ஏறங்க. பேச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. அத சொல்றேன் சார். சரிங்களா? நீங்க முடிஞ்ச வண்டி எடுத்துங்க. பாத்துக்கலாம். நீங்க முடிஞ்ச வண்டி எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க அதே வந்து 5000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கும் போது ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க ஒரு டியூ கொடுங்க நீங்க சொல்லிருக்கலாம்ல. அப்ப அந்த 5000 ரூபாய் வாங்கி என்ன பண்றீங்க நீங்க? டியூவே என்னால கட்ட முடியல. என் டியூ உங்களை கட்டுன்னு சொல்ல கிடையாதுங்க. இல்லங்க நான் டியூவை கட்டல. இல்லங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் நீங்க அந்த மாசம் கரெக்டா வந்து வாங்கி இருக்க வேண்டியதானே? நீங்க இப்பதே வரீங்க. இந்த மாசம் வரீங்க. இந்த மாசமே வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாசம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாசமே வந்துட்டு இருக்கீங்க. ஒரு போன் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நீங்க ஒரு போன் எடுத்தது கிடையாது. ஹலோ நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. பார்க்கலாம். சனிக்கிழமை கொடுக்கணும்னு சொல்லி கட்டமா எதுக்கு பிராடு எதுக்கு போய் பேசுறீங்க? எதுக்கு போய் பேசுறீங்க? அவர் கொடுக்க மாட்டாருன்னு எதுக்கு சொல்றீங்க? நான் சனிக்கிழமை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்ல. அதான் வைங்க. என்ன போன மாசம் நீங்க நீங்க சொன்னீங்க சொன்ன செஞ்சிருக்கோம். கொடுக்கலைன்னா நானே இப்ப சொல்றேன். அதே ரெக்கார்டு தானே இப்பதானே பேசிட்டு இருக்கேன். சொன்னீங்க போன மாசம் சொன்னீங்க சனிக்கிழமை நம்ப வேண்டாம் விடுங்க. நம்ப வேண்டாம். இந்த தேதியில பணம் கட்டுறேன்னு சொல்லுங்க. லெட்டர் கொடுங்க நான் போறேன். சரிங்களா? லெட்டர் போட மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? நீங்க இந்த தேவையில்லாம இப்படி ஆர்குமெண்ட் பண்ணி அன்னிய நான் எழுதி தர மாட்டேங்க. இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணி நான் எதுக்கு எழுதணும்? இந்த தேதியில பணம் கட்டற அப்படி இல்லனா வண்டி ஹேண்ட் ஓவர் பண்றேன். நான் கட்டறேன்னு சொல்லிட்டேன். அது இல்லனா இங்கே தான் இருப்பேன். ஊரை விட்டு ஓட மாட்டேன். நீங்க சொல்றதே கோடி கணக்குல வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கட்ட கோடி கணக்குல உங்கட்ட வாங்க கிடையாது. சரிங்களா? உங்கட்ட மாசம் நீங்க சொன்னீங்க நம்பி நான் போறீங்களா? போன மாசம் என்ன சொன்னேன்? நீங்க பணம் வாங்கிட்டு தான் சார் பண்ணீங்க. எனக்கு ஆமா அன்னைக்கு யாரு வாங்குனது? எவ்வளவு 5500 என்ன வாங்குனது? வண்டி விக்க போறேன் சார். வண்டி வித்து நான் பேமெண்ட். ஆமா இப்ப அதான் சொல்றேன் நானு. இப்ப என்ன சொன்னாருங்க? உங்க ஸ்ரீராம் டீலர் தான் ஃபைனான்ஸ் போடுறாங்க. சொன்ன மாதிரி பல்லடம் ஸ்ரீராம் டீலர் தான் போடுறாங்க. மரியாதைக்கு நான் போறேன் இல்லீங்களா? கட்ட போறேன். அதே இப்ப இந்த மரியாதை போங்க. இப்ப நான் கட்டலைனே போய் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மரியாதைக்கு வந்தாச்சுல. நீங்க என்ன பேசிட்டே இருங்க. நீங்க பேசிட்டே இருங்க. நீங்க முடிஞ்சளவு பேசிட்டே இருங்க. பேசிட்டே இருங்க சார். லெட்டர் எழுதி கொடுத்து போயிருங்க சார். இந்த மாதிரி இந்த தேதியில நான் பேமெண்ட் கட்டா அப்படி இல்லனா வண்டி நானே ஒப்படைச்சிருந்து எழுதி கொடுங்க சொல்றேன். வேற என்ன சொல்ல முடியுங்க? இப்ப சொன்னீங்களா நம்பிக்கையில தான் போனீங்களா? இந்த நம்பிட்டு போங்க. கொடுக்கலைன்னா அப்புறம் பண்ணலாம். எது
எத்தனை 100 தடவை வந்துட்டீங்களா நீங்க? நீ சொல்றது என்ன 100 தடவை வந்துட்டீங்களா? 100 தடவை அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நம்ம. எத்தனை டைம் வந்திருக்கோம், உங்களை எத்தனை டைம் பாத்துர்க்கேன். என்ன அது நீங்க வரீங்க, நீங்க விளக்கு பிடிச்சு உட்கார்ந்துருப்பாங்களா? நீங்க வரீங்க விளக்கு பிடிச்சு உட்கார்ந்துருப்பாங்களா? அப்ப பணத்தை கட்டணும் சார். பணம் கட்டிட்டு தானே தான் 25 மாசம் கட்டிட்டு தானே தான் 25 மாசம் இல்ல, இது கட்டிட்டு தானே தான். இப்ப கட்ட முடியல. வண்டி சேல்ஸ் பண்றோம், கட்டியாச்சு. பண்ணிடுங்க சார். நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு. வண்டி சேல்ஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை தரமாட்டாங்க, வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். சரி, நான் வந்து அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னதே வந்து உங்ககிட்ட அதிகமா நான் பேச விரும்பலைங்க, விடுங்க. நீங்க இவ்வளவு பேச விரும்பல. லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. நீங்க போங்க, கோர்ட் ஆர்டர் வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு வாங்க, கொடுக்க சொல்லிட்டேன். ஏது எப்படி இன்டிமேஷன் கொடுப்பாங்க? அது எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாதுல்ல. வந்து இன்டிமேஷன் நோட்டீஸ் நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன அனுப்பலைங்க. நீங்க நோட்டீஸ் அனுப்பலைங்க, பேசாம இருங்க. அன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. அது இன்சூரன்ஸ் பேப்பர் தான் வந்திருக்கு, புரியுதுங்களா? பேப்பர் அதுக்கு முன்னாடி மாசம் வந்தது. பிரார்த்தனை பேசாதீங்க. நீங்க ஒரு ரேங்க்ல இருக்கீங்கன்னா ஒரு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கானே. அது என்ன பேசாம இருங்க. என்ன வீடியோ எடுத்துக்க மாத்தி பேசுறாங்க? அன்னைக்கு அப்பா நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பேச சொல்றீங்க, எல்லாம் பேசுறீங்க. எந்த நான் உங்க மரியாதைக்கு சொன்ன மரியாதை என்ன மரியாதை, என்ன மரியாதை பேசுறீங்க? என்ன கிடையாது நீங்க ஏமாத்துறீங்க சார், பச்சையா ஏமாத்துறீங்க சார். நீங்க சொல்லுவீங்க பச்சையா. ஆமா, நான் ஏமாத்திட்டு உங்ககிட்ட அப்படியே முதல்ல பிடிங்கிடலாம். இல்ல இல்ல, நீங்க இல்ல சார், 28 மாசம் கரெக்டா தானே போயிருக்கு, கரெக்டா தானே போயிருக்கா? 5 டு 20 சார் கட்ட போச்சுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் இந்த இப்பதானே சொல்றேன் நானு. தேதி 5 தேதி நீங்க கட்டல சார். நீங்க கட்டறதே வந்து மாச கடைசி கேக்குறீங்க. மாச கடைசியா வரீங்க. 5 தேதி வர வேண்டியதானே? ஏன் வரதில்லையே? நீங்க தான் வரலைன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு போய் பேசுறீங்க? நீங்க தான் வரலைன்னு சொல்றீங்களா? நான் வரலைன்னு சொல்றீங்களா? வீடியோ எடுத்தானே ஏன் இப்படி பதறி பேசுறீங்க? இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? மூஞ்சில அப்படியே என்ன படிச்ச மாதிரி பேசிட்டு இப்ப சிரிக்கிறீங்க? வீடியோ எடுத்தோன்னா மூஞ்சில அப்படியே எள்ளு படிச்ச மாதிரி இப்படின்னு இருந்தீங்க. இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? வீடியோ எடுக்கிற அழகா இருக்கு, சரிங்க, நல்லா அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ராப்பரா வாங்க, போங்க, போலீஸோட வாங்க, போங்க, கோர்ட் ஆர்டரோட வாங்க, போலீஸோட வாங்க. நீங்க போங்க, கோர்ட் ஆர்டர் வாங்க, போங்க, போலீஸும் கூப்பிட்டு வாங்க, கொடுக்குறேன். நான் இல்ல நான் பேச, நீங்க பாத்துக்கிறேன்ட்டீங்களா? பாருங்க, பாத்துக்கலாம். நான் சனிக்கிழமை தர்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாம இப்ப இவ்வளவு பேசுறீங்க. என்னைக்கு சிசிங் லெட்டர் இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க? இல்ல இன்னொரு லெட்டர் நீங்க வந்து 5500 ரூபா ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி பேசாதீங்க. நல்ல சரிங்க சார், சரி, நீங்க நல்லா கரெக்டா நடக்கிறது தானே, நீங்க கரெக்டா நடக்கிறது தானே, நீங்க நல்லா கரெக்டா நடக்கிறது தானே, பாத்துக்கலாம். நான் கட்டாம நீங்க தான் கட்டினீங்களா? இல்ல இப்ப 2 லட்சம் 2 லட்சம் நீங்க கட்டினீங்களா? நான் கட்டலையா? யாரு கட்டல? நான் கட்டாம யாரு கட்டினது? நீங்க கட்டிட்டீங்களா? இல்ல நீங்க கட்டிட்டீங்களா? அப்புறம் கட்டாம வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க? ஸ்ரீராம் பேர்ல வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல, ஓ கையில வர கட்டுக்கணுமா? கையில கொடுத்தா நல்லா சாமம் போட்டு போயிருப்பீங்க வாங்கிட்டு. அப்புறம் கட்டல அப்படி நீங்க இத்தனை டியூ கட்டியிருக்கா இல்லையா? இல்ல 35 இத்தனை டியூ கட்டியிருக்கான்னு காது கேட்குமா கேட்காதா? காது கேட்குமா கேட்காதா? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால முடிஞ்ச பண்ணுங்க, பாத்துக்கலாம். சனிக்கிழமை கொடுக்குறேன், அப்புறம் தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கீங்க. பணம் கட்ட மாட்டேன்னு சொல்ல கிடையாது, சனிக்கிழமை கொடுக்கும். பேச்ச உதா பேச பழகுங்க. நான் எழுதி கொடுக்க இல்லைங்க, சனிக்கிழமை கட்டலைன்னா நான் வண்டியை கொடுக்குறேன், அதோட விட்டுங்க. போன மாசம் சொல்ல கிடையாது, போன மாசம் அப்புறம் எங்க போனீங்க நீங்க? நீங்க வந்துட்டு அப்புறம் வரவே இல்லையே, அப்புறம் வரவே இல்லையே. எனக்கு கேட்கணும் தேவையில்லைங்க. நீ வந்து ரோட்ல பாத்துட்டு போனாங்க இருக்க மாட்டாங்க. இங்க ரோட்ல வர ஏன் ஆர்விஸ் பக்கத்துல இருந்து பேசணும்ல? ஆர்விஸ் பக்கத்துல இருந்து பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்களா? ஆமா, அவர் என்ன சொன்னாருங்க? போன் அதுக்கப்புறம் உங்க போன் எடுத்துக்கிட்டு நம்பர் சேவ் பண்ணீங்களா? அவர் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் அவர் போன் எடுத்துட்டீங்களா? அவர் போன் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு போன் எடுத்தீங்களா? சேவ் பண்ண நம்பருக்கு தான் வந்து சொன்னீங்களா? சேவ் பண்ண நம்பர் மட்டும் தான் எடுப்பேன், நம்பர் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? நல்லா பேசுங்க. எனக்கு சார், எனக்கு பணம் வேணுங்க. பணம் கொடுக்க முடியாதுங்க. இல்ல வண்டி கொடுக்க முடியாதுங்க. இப்ப சனிக்கிழமை மேல நீங்க வர நானே கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், வண்டி கொடுக்க முடியாது. நான் லெட்டர் எழுதி தரேன், யார்கிட்ட எழுதி கொடுக்கறது பழக்கம் இல்லைங்க எனக்கு. இந்த மாதிரி இந்த சனிக்கிழமை நான் பேமெண்ட் கட்டுறேன் அப்படின்னா வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நீங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். உங்களை மாதிரி மாத்தி பேச மாட்டேன், சரிங்களா? உங்களை மாதிரி மாத்தி நான் பேச மாட்டேன், சரிங்களா? சனிக்கிழமை கொடுக்கலைன்னா நானே கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். சார் சொல்லுங்க சார். சனிக்கிழமை இவங்க 2 வண்டி க்ளோஸே பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டேன். வேண்டாங்க, 2 நாள் 3 நாள் சனிக்கிழமை வாங்கிக்கங்கல்ல, நானே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். நான் இதுக்காக நீங்க லீவ் விடுவீங்க, திங்கக்கிழமைக்கு நீங்க வந்து வண்டி எடுத்துக்கங்க. வண்டி இங்கே தான் இருக்கும். டீ போர்டு வண்டி நான் எதுக்கு எடுத்து போய் ஒழிச்சு வைக்கிறேன்? அவரை ஒழிச்சு வச்சிரு எல்லாத்திட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. டிவி கட்டல அப்படின்றாங்க. அப்ப அந்த 25-26 டிவி அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க அப்படி நான் கேட்பேன்லங்க. டிவி கட்டல அப்படி அப்புறம் என் பணத்தை இவர் தான் கட்டிட்டு இருக்காருங்களா? இப்ப வந்திருக்கவரு கட்டின பணத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கட்டலன்னு சொல்றீங்க, அதுக்கு தாங்க நான் சொல்றேன். 5 மாசம் வாங்கிங்க, ரைட்டு. அதான் சனிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு.